திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனையா? சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கள். சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த விரத நாளாகும். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவார்கள். தங்களின் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்தால் தடைகள் நீங்கும், ஞானம் பெருகும், செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி என்றால் துன்பங்களை வேரோடு அழிக்கக்கூடிய விரதம் என்று பொருள். இந்த ஆண்டு ஜூலை 14 அன்று சங்கடகர சதுர்த்தி வருகிறது. இதற்கு கஜானன சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று பெயர். சங்கடகர சதுர்த்தி அன்று சூரிய உதயத்தில் இருந்து சந்திரன் உதயமாகும் வரை விரதம் இருக்க வேண்டும். உணவு மற்றும் தண்ணீர் கூட அருந்த மாட்டார்கள். பக்தர்கள் விநாயகருக்கு பூஜை செய்து அருகம்புல், பூக்கள் மற்றும் மோதகம் படைப்பார்கள். சந்திரன் உதயமான பிறகு பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடிப்பார்கள். எளிய சாத்விக உணவு அல்லது பாரம்பரிய இனிப்புகளுடன் விரதத்தை முடிப்பது வழக்கம். இப்படி விரதம் இருப்பதால் விநாயகரின் அருளால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். சங்கடகர சதுர்த்தியன்று கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே விநாயகரை வழிபடலாம். விநாயகர் வழிபாடு மிகவும் எளிமையானது. தூய்மையான மனதுடன் விநாயகரை நினைத்தாலே போதும். அவர் நம் கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவார்.